1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்கள் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று உயிர்த்தெழுதலின் வரிசைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். மொத்தம் உயிர்த்தெழுதலில் 7 வரிசைகள் இருக்குது. ஆனால் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் முதல் 2 வரிசையை தான் நாம் இந்த வசனத்தில் பார்க்க முடியும். முதல் வரிசையில் முதற் பலனாக உயிரோடு எழுப்பப்பட்டது யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 2வது வரிசையில் உயிரோடு எழுப்பப்பட போகிறது யார் என்று சொன்னால் கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாம் தான் 2வது வரிசையில் அவருடையவர்களாக நாம் உயிரோடு எழுப்பப்பட போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஆவினாலும் பரிசுத்த ஆவினாலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பரிசுத்த ஆவியை குறிக்கும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டபடினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரோமர் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தமுள்ள ஆவி. ரோமர் 8:11 சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவி. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவினாலும் பரிசுத்தமுள்ள ஆவினாலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டு இப்போது பிதாவுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை குறித்து அநேகர் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள், அவரிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லி. உதாரணமாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 22 அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை என்று 1 பேதுரு 1:2-22 சொல்றார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, அவரிடத்திலே பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். அவருடைய இருதயத்திலே பாவம் இல்லை என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, அவர் பாவம் அறியவில்லை என்று சொல்கிறார். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் பாவம் அறியவில்லை என்று சொல்கிறார். பாவம் செய்யவில்லை என்று பேதுரு சொன்னது சரீரத்திலே, பாவம் இல்லை என்று யோவான் அப்போஸ்தலன் சொன்னது இருதயத்திலே, பாவம் அறியவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது மனதிலே. அவர் ஆவி ஆத்மா சரீரத்திலே பாவம் இல்லாதவர். அவர் பரிசுத்தமுள்ள ஆவினாலும் பரிசுத்த ஆவினாலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். யூதாஸ் காரியத்து சொல்லுகிறான், அவருடைய ரத்தத்திலேயே குற்றமில்லை என்று சொல்கிறான். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே. யோவான் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பிலாத்து சொல்லுகிறான், இந்த மனுஷனிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணேன் என்று சொல்லுகிறார். ஏரோதினிடத்தில் இயேசு கிறிஸ்துவை அனுப்புகிறார்கள் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க. லூக்கா 23:15 ஏரோதும் இந்த மனுஷனிடத்திலே நான் எந்த குற்றத்தையும் காணேன் என்று சொல்லுகிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் எவன் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஆவினாலே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டு பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாக இருக்கிறார் என்று ரோமர் 1:5 பார்க்கிறோம். அவருடைய ஆவி பரிசுத்தமுள்ள ஆவி. அவர் மனதிலே பாவம் அறியவில்லை, அவருடைய இருதயத்திலே பாவம் இல்லை, அவருடைய சரீரத்திலே பாவம் செய்யவில்லை. ரோமர் 8:11 கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி என்று சொன்னார் பரிசுத்த ஆவி. கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தில் மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும். அப்போ பிதாவாகிய தேவன் தான் மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து எழுப்பியிருக்கிறார். அவருடைய ஆவினால தான் ரோமர் 8:11 இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பிதாவின் மகிமையிலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். பிதாவின் ஆவி, பிதாவின் மகிமை, பரிசுத்த ஆவி எல்லாம் ஒன்று தான். ஆனால் பரிசுத்தமுள்ள ஆவி வேற, பரிசுத்த ஆவி வேற. இயேசு பரிசுத்தமுள்ள ஆவினாலும் பரிசுத்த ஆவினாலும் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டார். அதான் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து. அவர் முதற் பலனாக எப்படி உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை குறித்து தான் இவ்வளோ நேரம் சில வசனங்களை குறித்து நாம் தியானித்தோம். அவர் பரிசுத்தமுள்ள ஆவினால் பரிசுத்த ஆவினாலும் உயிரோடு எழுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்து உட்பட 7 பேர் அவரிடத்திலே பாவம் இல்லை என்று சாட்சி கொடுக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார், அவரிடத்திலே பாவம் இல்லை. இன்னும் பிசாசுகளும் அறிக்கை செய்கிறது, நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று சொல்லி. அவரிடத்திலே பாவம் இல்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவும்
இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சாட்சி கொடுக்கிறார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலையும் நாம் படிக்கிறோம். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது பரிசுத்தாவின் புறாவை போல் அவர் மேல் இறங்கி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் என்று அங்கேயே சாட்சி கொடுக்கிறார். அப்போ 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே பின்பு அவருடையவர்கள் அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று 2வது வரிசையிலே உயிரோடு எழுப்பப்பட போகிறவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே, அது நம்மை குறித்து தான். நமக்கு என்ன தகுதி வேண்டும் என்று சொன்னால், நாம் பரிசுத்தர்களாக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயிருந்த உங்களின் பரிசுத்தராகும், குற்றமற்றவர்களாகவும், கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு தம்முடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நமக்குரிய தகுதி. இயேசு கிறிஸ்து நம்மிலே அன்பு கூர்ந்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபையிலே கிறிஸ்து அன்பு கூர்ந்திருக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷன் எப்படி மனைவியிலே அன்பு கூறுகிறானோ அப்படி கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து என்று அந்த எபேசியர் 5:25 படிக்கிறோம். கிறிஸ்து சபையிலே அன்பு கூறுகிறபடினாலே அந்த சபையை தமக்கு முன்பாக எப்படி நிறுத்தி கொள்வார் என்று சொன்னால், கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்ளும்படிக்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று எபேசியர் 5:27 படிக்கிறோம். கிறிஸ்து நமக்காக தம்மையை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே நிச்சயமாக அவருடைய வருகையிலே கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அவருக்கு முன்பாக நம்மை நிறுத்தி கொள்வார் என்பது நிச்சயம். நாம் தான் அவருடையவர்களாக 2வது வரிசையிலே அவருடைய வருகையிலே உயிரோடு எழுப்பப்பட போகிறோம். இதில் ஊழியர்களுடைய பணியும் இருக்கிறது. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்கு முன்பாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக பவுலாகிய நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிறேன், அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலர்களும் கிறிஸ்துவுக்கு முன்பாக தேர்ச்சி அடைந்தவர்களாக கிறிஸ்துவை போல நாம் நிற்க வேண்டும் என்று சொல்லி நமக்காக போராடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். அப்போ கிறிஸ்துவும் தம்மையே சபைக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால் வைராக்கி கொண்டு பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்திக் கொள்கிறார். அப்போஸ்தலர்களும் போராடுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள், கிறிஸ்துவையே அறிவிக்கிறார்கள், எல்லா ஞானத்தோடு உபதேசம் பண்ணி நம்மை தேர்ச்சி மிக்கவர்களாக கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள். அதனால அவருடையவர்களாகிய நாமளும் ஆவியிலையும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பாவம் இல்லாதவர்களாக, பரிசுத்தர்களாக, குற்றமற்றவர்களாக, கண்டிக்கப்படாதவர்களாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போதான் 2வது வரிசையிலே நாம் உயிரோடு எழுப்பப்பட முடியும். 4 பூரணங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். அப்போதான் இயேசுக்கு அடுத்ததாக 2வது வரிசையிலே உயிரோடு எழுப்பப்பட முடியும். பரிசுத்தத்தில் நாம் பூர்ணத்தை அடைய வேண்டும், விசுவாசத்தில் நாம் பூர்ணத்தை அடைய வேண்டும், தேவசித்தம் செய்கிற அனுபவத்தில் நாம் பூர்ணம் அடைய வேண்டும், அன்பிலே நாம் பூர்ணம் அடைய வேண்டும். கிறிஸ்து இந்த 4 பூர்ணங்களையும் அடைந்தபடினால் அவர் முதற் பலனாக முதல் வரிசையிலே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். 2வது வரிசையிலே அவரோடு கூட நாம் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இந்த 4 பூர்ணங்கள் அவசியம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பதனால் விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை தோக்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் பூர்ணம். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான அசுசி நீங்கி உங்களை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும் என்று சொல்லியிருக்கிறது. அங்கு பரிசுத்தத்தில் பூர்ணம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நன்மையான பிரியமான பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க மனம் புதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்ற அந்த வசனத்திலே நாம் படிக்கிறோம். அன்பிலே பூர்ணம் அடைந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று 16ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ நம்ம அன்பிலே பூர்ணம் அடைய வேண்டும், பரிசுத்தத்திலே பூர்ணம் அடைய வேண்டும், சுவாசத்திலே பூர்ணம் அடைய வேண்டும், தேவசித்தம் செய்யக்கூடிய அனுபவத்திலே நாம் பூர்ணம் அடைய வேண்டும். இந்த 4 பூர்ணங்களை அடைந்து அவருடையவர்களாக, அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்களாக 2வது வரிசையில் அவரோடு கூட நாம் உயிரோடு எழுப்பப்பட வேண்டும். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்திலே
அவருடையவர்கள் என்று சொன்னால் அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் உரியவர்கள். அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்குரியவர்கள் என்று சொன்னால் என்ன? அவருடைய ஜீவியத்துக்கு உரியவர்கள், அவருடைய உபதேசத்துக்கு உரியவர்கள். அவருடைய மாம்சம் என்று சொன்னால் அவருடைய ஜீவியத்துக்கு உரியவர்கள், அவருடைய எலும்பு என்று சொன்னால் அவருடைய உபதேசத்துக்கு உரியவர்கள். அதான் அவருடையவர்கள் என்று சொன்னால் அவரை போலவே மாறக்கூடியவர்கள், அவரை போலவே வாழக்கூடியவர்கள். அதான் அவருடையவர்கள். அவர்கள் தான் இரண்டாவது வரிசையிலே அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அப்போ 7 வரிசை இருக்குது உயிர்த்தெழுதலில். அதில் இந்த முதல் 2 வரிசை குறித்து தான் பிரதானமாய் பவுல் என்று 1 கொரிந்தியர் 15:23 சொல்லியிருக்கிறார். முதல் வரிசையிலே கிறிஸ்து பூர்ணமாக அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இரண்டாவது வரிசையிலே நாமளும் பூர்ணர்களாக எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதற்கு பிறகு வரக்கூடிய 3வது வரிசை இரத்த சாட்சிகள், அவர்கள் பூரணர்கள் கிடையாது. அதற்கு பிறகு உயிரோடு எழுப்பப்படக்கூடிய 4வது வரிசையாக ஏனோக்கு, எலியா, அவர்களும் பூர்ணர்கள் கிடையாது. அவர்கள் 4வது வரிசையிலே உயிரோடு எழுப்பப்படுவார்கள். 5வது வரிசையிலே ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் 5வது வரிசையில் உயிரோடு எழுப்பப்பட்டு 1000 வருட அரசாட்சிக்குள்ளே அவர்கள் பிரவேசிப்பார்கள். 1000 வருட அரசாட்சி முடிந்ததற்கு பிறகு 6ஆம் வரிசையிலே நன்மை செய்தவர்களும் 7ஆம் வரிசையிலே தீமை செய்தவர்களும் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அதை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரம் 29 நாம் படிக்கிறோம். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருப்பார்கள். இந்த நன்மை செய்தவர்கள் தான் 6வது வரிசையிலே உயிரோடு எழுப்பப்படுவார்கள், தீமை செய்தவர்கள் தான் 7வது வரிசையிலே உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அப்போ 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு 2 வரிசை இருக்குது. அந்த வரிசையில இருக்கக்கூடிய 2 கூட்டமும் 1000 வருட அரசாட்சி இழந்தவர்கள். அதிலே ஒரு கூட்டம் 1000 வருட அரசாட்சி இழந்தாலும் நியாயத்திற்கு தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள், அக்கினி கடலுக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள். அவர்கள் தான் நன்மை செய்தவர்கள். 1000 வருட அரசாட்சி இழந்தது மாத்திரமல்ல, அக்கினி கடலில் நியாயந்திருக்கப்பட போகிறவர்கள் தான் 7ஆம் வரிசையிலே தீமை செய்தவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அதனால் இந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23 அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவனுக்கு ஒரு வரிசை இருக்கிறது என்றுதான் அந்த வசனத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் கிறிஸ்து முதல் வரிசையிலே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார். பின்பு அவருடையவர்களாகிய நாம் 2வது வரிசையிலே உயிரோடு பூர்ணர்களாக எழுப்பப்பட போகிறோம். இந்த 2 வரிசை தான் பிரதானமானது, இந்த 2 வரிசை தான் பூர்ணமானது, இந்த 2 வரிசை தான் தனித்துவம் வாய்ந்தது, இந்த 2 வரிசை தான் மிகவும் முக்கியமானது. அதனால்தான் பவுல் இந்த 2 வரிசை குறித்து தான் நீங்க பேசியிருக்கிறார். மற்ற வரிசைகள் எல்லாம் அது பூர்ணம் என்கிற நிலையிலே இல்லை. கிறிஸ்து பூர்ணராக இருக்கிறது போல அவருடையவர்களாகிய அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்கும் உரியவர்களாகிய 2வது வரிசையிலே கர்த்தருடைய வருகையிலே உயிரோடு எழுப்பப்பட போகிற நாம் தான் அதில் பூர்ணர்களாக நாம் காணப்படுகிறோம். 1000 வருட அரசாட்சிக்கு முன்பதாக 5 வரிசைகள் இருக்கிறது. 1000 வருட அரசாட்சிக்கு பிறகாக 2 வரிசைகள் இருக்கிறது. இந்த முதல் 5 வரிசை இருக்கிற எல்லாருக்கும் 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. முதல் 5 வரிசையில் உயிரோடு எழுப்பப்பட போகிற எல்லாருக்கும் 1000 வருட அரசாட்சி இருக்கிறது. ஆனால் 6ஆம் வரிசையும் 7ஆம் வரிசையும் 1000 வருட அரசாட்சி எழுந்தவர்கள். அதிலே ஒரு கூட்டம் நியாயந்தீர்க்கப்படக்கூடியவர்கள், இன்னொரு கூட்டம் நியாயத்தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடியவர்கள். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான் என்று இந்த 1 கொரிந்தியர் 15:23 சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் உன்னுடைய வரிசையிலே நீ உயிரோடு எழுப்பப்பட வேண்டும், உன்னுடைய சுதந்திர விதத்திலே நீ உயிரோடு எழுப்பப்படுவாய், இப்பொழுது போய் படுத்துக்கொள் என்று சொல்லுகிறார். அப்ப அவனுக்கு ஒரு வரிசை இருக்கிறது. ஆனால் நமக்கு 2ஆம் வரிசை இருக்கிறது. முதல் வரிசை இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டாரே, இப்ப நாம் தான் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறோம். அதை குறித்து தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான், முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவருடையவர்களே உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தையின் அர்த்தம் இதுவே. God bless you.